செகண்ட் வாட்டி போகும்போது அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. அது வந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வழியில வந்து நாய்களா அப்படின்னு கத்துது. வழியில நம்ம அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கிடக்கிறது கிளவுன தூக்கி மனையில வை மாதிரி நீ நாயின்னு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னா, அப்போ எங்க போனாங்க அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பயந்து நின்ன சாண்ட்ரா? எங்க உங்க குழந்தைங்க இதையும் தானே பார்ப்பாங்க, இது பார்த்து பயப்பட மாட்டாங்களா? அப்புறம் பெண்களுக்காக நான் வந்து அதாவது யாரோட இதையோ பிக்கும் போது அவங்க சொன்னாங்க, சபரி இது அந்த கம்பி எடுக்கும்போது பார்வதி திவ்யா உங்களுக்காக கேர்ள்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து வந்து சுபிக்ஷாவை புடுங்குறாங்க. அதுவும் பொண்ணு தானே, சின்ன பொண்ணு தானே, அப்போ அங்க பொண்ணு தானே, அங்க எங்க போனீங்க நீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொஸ்டின் வரும்போது என்னடா இது அநியாயமா இருக்குன்னா எனக்கு பிடிக்காம போயிடும். அவ்வளவுதான். ஓகே, நீங்க உள்ள இதை பத்தி ஒரு பெருசா ஒரு பூதாகரமா வெடிச்சது எப்ப போனா, பிரஜன் வெளியில போயிட்ட பிறகு அவங்க யாராச்சும் அவங்கள ப்ராப்பரா அப்ரோச் பண்ணா கூட அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கோவமா செயல்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அது போக போக என்னாச்சு, கடைசி எலிமினேட் ஆகும் போது எல்லாருமே கேட்கறாங்க உள்ள யார் இருக்கணும் போது எல்லாருமே கனின்னு சொல்லும் போது பார்வதி மட்டும் சாண்ட்ரான்னு சொன்னாங்க. நீங்க எலிமினேட் ஆகும் போதும் பார்வதி முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, சாண்ட்ராவை ஹக் பண்ணாங்க. உங்களுக்கு அது வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? என்ன என் மேல இவ்வளவு கோவமா உனக்குன்ற மாதிரி இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் கூட